சாமி சாமி அந்த கொடை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கொடை விட்டா அந்த கூட நோக்கி இல்லை கொஞ்சம் யாரு அவங்க कामेश्वरो वै श्रवणो ददात कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः प्रिय பெருமாள் திருங்கராச்சார விக்கிரகம் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் தானே இந்த திவ்ய தேசத்துல ஒரு ஏற்றம். எவ்வளவு பெரிய தீராத வினை இருந்தாலும் அது யாரால தீர்க்க முடியும்னா இந்த படத்தில் விட்ட பெரிய பெருமாள் தான் முடியும். அதே போல திருவேங்கடமுடையானுக்கும் தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முழுமையா சமர்ப்பணம் பண்ணிக்கணும். அந்த முழுமையா சமர்ப்பணம் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாளும் திருவேங்கடமுடையானும் ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைன்பான். இந்த தெய்வங்களுக்கு ஒப்பான தெய்வம் கிடையாது, இதுக்கு மேல தெய்வம் கிடையாது சொல்லுவான். அதனாலதான் திவ்ய தேசங்கள்ல பிரதானமா 3 திவ்ய தேசம் கொண்டாடுறோம். 1 ஸ்ரீரங்கம், 2வது திருமலை திருவேங்கடமுடையான், 3வது திவ்ய தேசத்துல காஞ்சிபுரம். இந்த தேவப்பெருமாளும்
பெரிய பெருமாளும் திருவேங்கடமுடையானும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தி கொண்டவர்கள். அதனாலதான் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இங்க எப்படி ரெங்கா ரெங்கான்னு சொல்றோமோ அதே போல திருவேங்கடமுடையானுக்கு பிடித்த வார்த்தையே கோவிந்தா. இந்த கோவிந்தான்னு ஒரு தடவை சொன்னாவே நரகமே சொர்க்கமாகும் இருக்க, நரகமே சொர்க்கமாகும். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பலமான விசேஷமான அனுகிரகம் தன் அடியாக கிடைக்கிறதுக்கு அவர் தன்னை ரொம்ப குறைச்சிட்டு பரவா சௌக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு திவ்ய தேசத்துல ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு கைசிகை ஏகாதசி சொல்லுவோம். ஏகாதசி விரதம்னாவே சாதாரணமாவே நம்ம உடம்பாலையும் மனசாலையும் நம்மள சமப்படுத்திக்கிறதுனால விரதம் சொல்லுவோம். அதுல கௌசிக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து இந்த பெருமாளை திருநாமம் சொல்லுவாங்க, குலம் தரும் செல்வம் கண்டிடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணன். ஒரு நலம் தரும் சொல்லக்கூடிய ஒரு நாராயணான்னு சொன்னாவே இத்தனையும் தருமா. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய திவ்ய தேசத்துல இந்த கௌசிக ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பக்தி பூர்வமா விரதம் இருந்து இந்த பெருமாளை சேவிக்கிறதும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக எல்லாம் திருவேங்கடமுடையான் தான் சாற்றி கலைந்த வஸ்திரங்களையும் பகுமானம் சொல்லுவோம். அந்த பகுமானங்களை இன்னைக்கு விசேஷமா அனுப்பிச்சு வச்சு அதை பெரிய பெருமாள் சாத்துக்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் சாத்துக்கிறார், நம் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் சாத்துக்கிறார். இது மாதிரி மங்கள பொருட்கள் அத்தனையும் அங்கேருந்து கொண்டு இந்த திவ்ய தேசத்துல இன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். இன்னைக்கு சேவிக்கிறவர்களுக்கு இங்க வந்து சேவிக்கல, எங்கேருந்து சேவிச்சாலும் திருவேங்கடமுடையான பரம கிருப்பையும் பெரிய பெருமாளுடைய பரம கிருப்பையும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த கைசிக ராசி. அடியார்கள் வாழணும், கரங்கரகர் வாழணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அடியேனும் பிரார்த்திக்கிறார்.